துணிக்கெல்லாம் கிளிப்பு போட்டாதான் பறக்காம இருக்கும். ஏமா இங்க என்ன பண்ற நீ? பார்த்தா எப்படி தெரியுது? மிளகா காய வைக்கிற மாதிரி இருக்குதா? துணி காய வச்சிருக்க வேண்டிய. ஏமா நீ எதுக்குமா இந்த வெள்ளம் செஞ்சுருக்க வயசான காலத்துல? ஏன்டி துணி கூட காய வைக்க முடியாத அளவுக்கு எனக்கு வயசாகி போச்சு. வெயில் வேற சுரில் அடிக்குது. இந்த வெயில்ல உச்சி வெயில வந்து துணி காய வச்சிருக்கிற மேக எங்க போட்டு வந்துட்டு என்ன பண்றது? இந்த மரம் நிழல் தாண்டி இருக்குது, அதுங்களே சுரில் அடிக்குது வெயில. ஏன் உன் மரமா இந்த வெள்ளம் செய்ய முடியாதாமா? வயசான காலத்துல நீ செஞ்சுருக்க விடுடி, எவ்வளவு வேலை தான் செய்வா. இந்த மாதிரி விட்டு கொடுத்து போறதுனால தாமா அது ரொம்ப ஓவரா ஆடுது. நான்லாம் என் மாமியார் ஒரு வேலை கூட வாங்க மாட்டேன் தெரியுமா? அவங்கள சாப்பிட்ட தட்டு கூட அவங்கள கழுவுறதுக்கு விட மாட்டேன் நான். கை குழந்தை எழுந்துக்கு போய் கழுவத்தாவல என்னங்க தட்டிலே கழுவுங்கன்னு சொல்லுவேன். தண்ணி தூக்கி கொடுப்ப தெரியுமா உங்களுக்கு? நீ நான் இங்கே துணி காய வச்சுருக்கிறேன். ஆமா உன் மாமியார் ஒரு வேலை கூட நீ வாங்க மாட்டேன், எனக்கு தான் தெரியுமே. இது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு பேசுதா தெரியாம பேசுதான்னு தெரியலையே. இவன் இங்க பாருமா, என்ன சொல்லுடி, நான் துணி கிளிப்பு போட்டு கட்ட மாட்டேன், அவசர பண்ணி கிடக்கிறேன். இவ தொல்லை வேற என்ன உனக்குப்பா? ஏமா இந்த வருஷம் புளி எதுவுமே கொடுக்கவே இல்லை. என்னதான் நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? நானும் கேட்கக்கூடாதுன்னு பார்த்துருக்கேன். ஒரு 5 கிலோ புளி கொடுத்துக்கோ, கஷ்டமா இருக்குது இல்லையா? புளி உளுக்கியே கொட்டெல்லாம் உரிச்சி எல்லாத்தையும் வச்சிருக்கோம் ரெடியா தான். உங்க அண்ணன் எதுவுமே கொடுக்க டைம் இல்லை. ஆமா 10 கிலோமீட்டர் வரத்துக்கு டைம் இருக்குமா? அந்த புளியில வச்சிருக்கீங்களா இல்லை வித்து துட்டாக்கிட்டீங்களா? வித்து துட்டாக்கிட்ட பார்த்தாய்வா. அன்னைக்கு கழுத்துல புது செயின் போட்டு இருக்குது. ஏன் காசு எங்கே வந்தது உங்களுக்கு? என்ன உங்க அண்ணன் விவசாயம் தானே பண்றான், அவனை பிச்சை எடுக்கிறான். என் காசு இருக்காதானே அவன்கிட்ட? அதுதானே பார்த்தேன் நான். தங்கச்சிக்காரங்களுக்கு செய்யணும் காசு இருக்காது உங்ககிட்ட. பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சேர்த்துக்க நல்ல காசு இருக்கும். ஏன்டி அவனே கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு ஒரு நகையாக வாங்கி கொடுக்குறான். அவன் நகையை எத்தனை நகையை விற்று இது வரைக்கும் இது பண்ணியிருக்கோம் தெரியுமா? விவசாயம் வேலை பண்ணுறதுக்கு நஷ்டம் வரும்போது தான் அவன் நகையை வச்சு தான் கடன் நகை அடிச்சுன்னு இருக்கிறான். லாபம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நகை வாங்கி கொடுக்குறான். உனக்கு என்ன வலிக்குதுன்னு தெரியாதுல? உனக்கு செய்ய வேண்டிய நகைலாம் செஞ்சாச்சுல? செஞ்சீங்க நல்லா. என்ன செஞ்சாலும் உனக்கு திருப்திப்படாது. எனக்கு திருப்தி பார்த்துருக்கிட்டான். உன் பிள்ளை இது வரைக்கும் உனக்கு தான் நகை வாங்கி கொடுத்துருக்கான். எனக்கு எதுக்கு நகை வயசான காலத்தில் அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தா போதான் எனக்கு தனியாக வாங்கி தரணுமா? ஆமாம் இன்னும் உனக்கு வந்து வாராமலையும் தோராமலையும் வாங்கி மாட்டேன்னு வச்சுக்கா உன்னை பிடிக்க முடியாது. ஏன் எனக்கு நகை இல்லை மாதிரி நல்லா கம்மல் இருக்குது, வளையல் இருக்குது, செயின் இருக்குது, மூக்கு இருக்குது. வேற என்ன வேணும் எனக்கு? டிசைன் வாங்கி மாட்டேங்குதுங்க. புது கல்யாணம் பொண்ணா ஏற்கனவே கை நிறைய வளையல் போட்டுருக்கேன், தங்க வழியில் அத்தனையும். இதே அவுத்து வச்சேன்னா அப்படி சொன்னா என் பிள்ளை கேட்க மாட்டேங்கிறான். எல்லாத்தையும் எதுக்கு மவுத்து வைக்கிற போட்டுக்குமான்னு இவ்வளோ வளையல் எனக்கு கையில் போட்டு வச்சுருக்கான். அப்படியே தள்ள தூக்கி வச்சுன்னு கொண்டாடு. பொண்டாட்டி பிள்ளைங்க மட்டும் வாங்கி தரேன். என் தங்கச்சி காரிங்க தான் வாங்கி கொடுத்தானவா நகை ரெண்டுலாம். ஏன்டி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வாங்கி தரான். உங்களுக்கு எங்கேருந்து செய்வான்? அந்த சீசனில் கரெக்டாக செஞ்சிடறான்ல. காது குத்துளுக்கு சீர்வசை சேர்த்து அந்த சீர் இந்த சீர்னு கரெக்டாக செய்கிறான்ல. இது ஒரு நகை வர செய்யணும் உங்களுக்கு தனியா. ஏமா இதே மாதிரி பஞ்சப்பாடு பாடினு இருக்காதீங்க. நான் வேற வீடு வந்து கட்டலான்னு இருக்கிறேன். அந்த ஓலை பிரிச்சுட்டு நான் கிரகப்பிரவேசம் சேர்க்கும் போது எனக்கு வந்து 2 சவத்தில் செயின் போடணும் சொல்லிட்டேன். இல்லை செயினை நெக்கு ஏதோ 2 சவத்தில் 3 சவத்தில் செய்ய சொல்லு. அப்போ வந்து பஞ்சப்பாடு பாடிக்கின்னு 1 கிராம் வைக்கிறேன் 2 கிராம் வைக்கிறேன் வருஷம் வைக்க மாட்டேன். அப்படி இப்படி எதனா பேசுனீங்கன்னு வச்சுக்கேன். அப்புறம் கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு. 4 பேருக்கு கௌரவத்தை எல்லாம் செய்யணும். எனக்கு பட்டுப்படம் எடுத்து வச்சு வெள்ளி குத்து விளக்கு, வெள்ளி குடம், அப்புறம் வந்து 2 சவத்தில் நெக்லஸ் சொன்னேன்னா, அதுக்கப்புறமா தங்க கொலுசு மெலிசா இருந்தால் கூட பரவாயில்ல. இதெல்லாம் வைக்கணும் வீடு கிரகப்பிரவேசம் வைக்கும் போது. முதல்ல அந்த வீட்டுக்கு ஓலை மாற்ற போகிறேன், நீ அதை மாற்று. அதுக்கப்புறமா உனக்கு வந்து தளம் போட்டு கொடுக்கட்டே உனக்கு கிரகப்பிரவேசம் உனக்கு எல்லாமே உங்கள் அண்ணன் செய்வான். அதுவும் நீ சொல்கிற லிஸ்ட்டு அது கடவுளுக்கே எடுக்காது. எந்த ஊர்லையாவது இந்த மாதிரிலாம் லிஸ்ட்டை போட்டு செய்ய சொல்லுவாங்களா பாரு. தங்க கொலுசா, வெள்ளி குடமா, வெள்ளி குத்து விளக்கா, இதெல்லாம் அநியாயமா தெளிவு விடுவியா? ஒட்டியான் விட்டுட்டேன். ஒட்டியான் சொல்கிறது தானே. தங்கத்தில் ஒரு 10 கிலோ செஞ்சு கணக்கு கொடுத்துருப்பான். நான் சின்ன பொண்ணு ஒட்டியான பொண்ணு சுத்தத்துக்கா நான் செஞ்சு வாங்கி கொடுவேன். ஏன் துணியில காய வச்சிட்டீங்களா? நான் வந்து காய வைக்கிறதானே சொன்னேன். நடிப்பா அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் துணி தானே நான் காய வச்சேன். வெயில் வர போதில்ல, போதோட காய வச்சாதான். இல்லைன்னு வச்சுக்கேன் வானம் முடிச்சிங்கன்னா துணி காயாது. நம்ம வீட்டில் என்ன காய வைக்கிறது கிடக்குதா? தள்ளடி இந்த கிளிப்பை சரியா போடலாம். எங்க நீ கிளம்பிட்டீங்க? தண்ணி பிடிக்கவா? ஏன் வீட்டில் கிணத்துல தண்ணி இல்லை? கிணத்துலாம் தண்ணி இருக்குது. குடிக்கிறதுக்கு மட்டும் தெருக்குழாயில் பிடிச்சிப்போம். அது கொஞ்ச நேரத்துக்கு தான் வரும். அது போய் ஒரு குடம் தான் ஆளுக்கு கிடைக்கும். அது மட்டும் போய் பிடிச்சின்னு அதெல்லாம் போகிறேன். ஏன் ஆளுக்கு ஒரு குடம் தான்? ஒரு குடம் எப்படி பார்த்தோம்? குடிக்கிறதுக்கு மட்டும் தானே. அது பத்தம் அது ஒரு குடம் 5 ரூபாய். எது காசு கொடுத்து தண்ணி வாங்குறீங்களா? அது குடம் ஒரு தண்ணி காசு கொடுத்து வாங்குறீங்க? ஆமாம் அது குடிக்கிற தண்ணியில் சுத்தம் பட்டி விட்றாங்க. அதில் ஒரு குடம் 5 ரூபான்னு வாங்குறோம். நம்ம கடையில் கடையில் வாங்கினா 30 35 ரூபா சொல்கிறாங்களே. அதான் அது 5 ரூபா தானே சொல்லிட்டு வாங்கிக்கிறோம். ஒரு நாளைக்கு 5 ரூபானா 10 நாளைக்கு 50 ரூபா ஆகுது. 50 150 ரூபாவா குடிக்கிற தண்ணிக்கு மட்டும். ஆமாம் எப்போ வந்து யாரும் வந்துட்டாங்கன்னா ஒரு 2 குடம் பிடிச்சிப்பா. அன்றைக்கி கூட 10 ரூபா ஆகும். 10 ரூபா 5 ரூபா கொடுத்து தண்ணி வாங்குற அளவுக்கு அவ்வளோ வசதி தான். இவகிட்ட போய் எதுக்கு எல்லாத்தையும் சொல்லி நடக்கிறா தெரியல. ஒத்தி குறுக்கட்டவ ஏடே தண்ணியை வந்துட்டு இருக்கும் போய் பிடிப்போம். சரித்தா இவளே அங்கே போடுவா. காசு கொடுத்து தண்ணி குடிக்கிற அளவுக்கு வசதியே போச்சா? 5 ரூபாய் நான் கம்மியாக போகணும் தெரியல. அத்தை இந்த பசங்களோட பேண்ட் எல்லாம் கொஞ்சம் திருப்பி போட்டு காய வைங்க அத்தை. அப்போ தான் நல்லா காயும். இல்லைன்னு வச்சுக்கேன் ஈரமாக இருக்கும். காயவே காயாது. அந்த இடத்துலாம் பேக்கெட் அந்த இது பண்ணலாம் சுத்தமாக காயவே காயாது. அதில் வெயில் படுற மாதிரி இப்படி திருப்பி போடுங்க. அப்போ நல்லா காயும். சரிம்மா அதிக உள்ளே வந்து உட்கார தானே எதுக்கு வெயில் நின்றுக்கா? வரேன் நீ சரி நான் தண்ணி போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன். காஃபி டீ எதுனா வேணும் அதை வந்து போட்டுறேன். சரி நீ ஆள் நல்லா ஷைனிங்காக ஆகிட்டு இருக்குது. நல்லா முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிட்றா போலுது. ஆள் நல்லா தங்க கலரில் தக்க இருக்குது. என்ன பண்ணுறது அதெல்லாம் வந்த வரோம். ஏன்டி அவளுக்கு தான் உடம்பு சரியில்லையே. தண்ணி கூட எடுத்துன்னு போய் தண்ணி பிடிச்சி வந்து கொடுக்கலாம்ல. என்ன சொன்ன நான் தண்ணி போய் பிடிச்சி வந்து கொடுக்கணுமா? வீட்டுக்கு வந்து போட்டு வேலை வைக்க வாங்குவீங்களா? உங்களுக்கு வேலை செஞ்சு பொழைச்சதுலாம் பத்தாது. இன்னும் வேலை செஞ்சு இருக்கிற வந்த இடத்துல கூட எங்கள் வீட்டில் தான் மாடா வேலை செய்கிறோம். வந்த இடத்துலையும் எங்கள் வேலை செய்ய சொல்கிற பற்றி கொஞ்சம் மாதிரி மனசாட்சி தான் இல்லையா உங்களுக்குலாம்? ஏன்டி ஒரு குடம் தண்ணி தண்ணி எடுத்து கொடுக்க சொன்னேன். இதுக்கேண்டி இப்படி புரிஞ்சு தள்ளுறேன். ஆமாம் இப்போ ஒரு குடம் தண்ணி எடுத்து கொடுக்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் சாமான் தலை கொடுக்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த துணியெல்லாம் மடிச்சு அழகாக அந்த செல்ஃபில் பீரோலாம் அடிக்கி கொடுத்துட்டு போடுவேன். அப்புறம் ஊட்ட பெருக்குன்னுவேன். அப்புறம் வாசல் பெருக்குன்னு கோலம் போடுவேன். நான் ஆரம்பிச்சு விட்றியா குடத்தை தண்ணி பிடிச்சிடுவான்னு சொல்லிட்டேன்.
எம்மாடியோ தண்ணி தண்ணி பிடிச்சா சொன்னேன். வேற என்ன தப்பா சொல்றேன்னா உங்களுக்கு மருமக வேலை செஞ்சா கண்ணில் ரத்தம் வந்துடும். பொண்ணுங்களை வேலை செஞ்சா உங்களுக்கு திருப்தியா இருக்கும். இன்னைக்கு அம்மா வந்து வாசிட்டு பாரு நீ வேற. நானும் உன்னை என்னத்த பெத்தன்னு தெரியல. ஏமா நீங்க 2 பேரும் சண்டை போடுறது தெருமணம் வரைக்கும் கேக்குதுமா. இல்லையா நான் முன்னாடி கை வந்தாடி என்ன சண்டை எடுத்துன்னு இருக்கா? யார் அதிக அமைதியாவே இருக்க மாட்டேன் நீ. உள்ளதை கேட்டா உங்க கோவம் வந்துடும் உங்களுக்கு. என்ன பார்த்தா தான் உங்களுக்கு வாயாடி மாதிரி தெரியும், சண்டை போடுற மாதிரி தெரியும், பஜ்ஜரி மாதிரி தெரியும், எல்லாம் என்ன பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். எங்க போயிட்டு வரீங்க 2 பேரும்? சஞ்சு சாக்லேட் வேணும் சொன்னாடி, அதான் கடையில் போய் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு வரேன். சஞ்சுக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்காதுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். வாயில ஏற்கனவே ஒரு சொத்தப்பல் வந்துருக்குது. சாக்லேட் சாப்பிட்டு வாய் ஃபுல்லாக சொத்தப்பல் ஆக போகுது. ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் நீ? இல்லையா ஒரு நாள் சாக்லேட் சாப்பிட்டா ஒன்றும் ஆகிடாதிரி. இந்த மாதிரி தான் ஒரு நாள்னு செல்லம் கொடுத்து கெடுங்க. இவனும் குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டா, யாரா வாங்கி கொடுத்தாலும் திட்டுவா. ஏன்டி 2 பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் எங்களுக்கு தெரிஞ்சுருந்தீங்க. உள்ள போய் உட்காருங்களாண்டியா? நான் கொஞ்சம் நேரம் ஃபேன் போட்டு உட்கார போறேன். வேக்காரா இருக்குது. அவளையும் கொஞ்சம் இழுத்துன்னு போடி. வா உள்ள போய் உட்காரலாம். அண்ணி வந்து டீ போட்டு தர சொல்லியிருக்காங்க. நீ போ வரேன். நீ முதல்ல வாங்க. ஏம்மா வாயா, இவளுக்கு இவ ஏன் போனதானா இவளை என் வயிற்றுல தான் வச்சு சுமந்து பெத்தனான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. தேலு கொட்டுற மாதிரி கொட்டுறாளம்மா. இக்கா ஒரு விஷயம் கவனிச்சேனே. என்னதுடி? காசு கொடுத்து தண்ணி பிடிச்சி வராங்கக்கா. ஒரு குடம் 5 ரூபாமா. அவ்வளோ வசதியாகி போச்சு. இங்கே நம்ம ஊரெல்லாம் ஃப்ரீயாக தண்ணி விடுறாங்களா? இங்கே வந்து ஒரு குடம் 5 ரூபாமா. அவங்க காசு கொடுத்தா வாங்கி குடிக்கிறாங்க. அவ்வளோ வசதியாகி போச்சு. என்ன பண்ணுறது, ஒரு ஊரில் ஒரு மாதிரி நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க தண்ணி, எங்கள் காசுக்கு வாங்குறாங்க. அப்பயே சொன்னேன் அவங்ககிட்ட, யாரையும் கூப்பிட்டு தவிர அடுத்த வருஷம் மொத்தமாக கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எங்கன்னா சொல்ல வச்சு கேட்குறானே, தங்கச்சிங்க செய்ய வேண்டியது சரியாக செஞ்சிடணுமா, கரெக்டாக செஞ்சிடணுமா, அந்த நேரத்தை செஞ்சிடணுமா, இல்லைன்னா பேராய் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து வச்சுக்கிறான். இப்போ கதை வச்சு நிற்கிறாங்க. இதெல்லாம் திருந்தாது. நீ நான் தான் செஞ்சாலும் திருந்தாது. குறை சொல்றது எப்பவுமே குறை சொல்லி தான் இருக்கும். வயசான காலத்தில் என்னாலே வேலை செய்ய முடியல. கை வலிக்குது, கால் வலிக்குது. நானே பல்ல கட்சின்னு வேலை செய்கிறேன். பாவம் அவளுக்கு உடம்பு சரியில்லை. இந்த பொண்ணு டியூஷனுக்கு போகிறேன், கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறேன், நான் எங்கேயோ போயிடுது. அது வீட்டில் இருந்தாலும் கூட ஹெல்ப் பண்ணுவேன். உடம்பு சரி சொல்ல நான் இங்கே வேலை செஞ்சுருக்கிற பல்ல கட்சின்னு வந்து ஒத்தி வந்து என்ன பேச்சு போகிறப்ப இவ்வளோ மாதிரி நமக்குனா வந்து நம்மளால இருக்க முடியுதா? அவள் தனியாக வேலை செய்யறது பார்த்து நம்மளுக்கு பாவமாக இருக்குது. மருமகள் இருந்தாலும் அவ்வளோ பொண்ணு தானே, ஒண்டியால் எவ்வளோ வேலை செய்வா? அவள் நல்லா இருந்தால் நம்மளை வேலை செய்யறதுக்கு விட மாட்டா. அவளுக்கு உடம்பு சரியில்லை தான் நம்ம துணி காய வைக்கிறது கூட விட்டுருக்கா. இல்லைன்னா நம்ம உட்கார வச்சு எல்லா வேலையும் அவளே செஞ்சிருவா. இந்த அருண் பையன் வேற மீன் வேணும் கறி வடகம் சொல்லிட்டு போனால் இன்னும் அழகானா. இவன் எப்போ வந்து அதில் கழுவி எப்போ சமைக்கிறதுன்னு தெரியல. மதியானம் 1 மணிக்கெல்லாம் பசிக்குதுமா ஒட்டி. தண்ணி பிடிக்கிற இடத்துல கூட்டமாக இருக்கான்னு தெரியல. போய் பார்க்கலாம். நம்ம தூக்கிடுவோம் தண்ணியை. பாத்தியா புது டிவி எப்போ வாங்கினாங்க, ஏது வாங்கினாங்கன்னு தெரியல. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களா? ஏடி நம்ம பொங்கலுக்கு வரும்போது வாங்கி வச்சிருந்தாங்களா டிவி? யாரி பார்க்கலாம். அப்படியா? நான் கவனிக்கவே இல்லையா? ஆமாம் அப்பயே இருந்தது டிவி, நான் பார்த்தேன். எப்படி ஒரு 30,000-40,000 இருக்கும் போலக்கா? தெரியலையே. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன டிவி. இது எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. ஆனால் இல்லை பணம் இருந்துங்க. இவ்வளோ பெரிய டிவிலாம் வாங்கிறதுக்கு எங்கே தான் பணம் கிடைக்குதுன்னு தெரியல. சர்பத் சூப்பராக இருக்கு. டேய் உனக்கு யாரை சர்பத் கொடுத்தாங்க? மாமா தானே போட்டு கொடுத்தாரு. தள்ளி பிடிக்க போய் பாருங்க. ஏற்கனவே கிளைமேட்டே சரி கிடையாது. மழை கிழமை வந்து போயிட்டு இருக்குது. இல்லை வேறு நன்னாரி சர்பத் அதெல்லாம் குடிக்காத. ஏண்டி அதெல்லாம் ஒன்றும் ஆகுது. நல்ல தண்ணி உடம்புக்கு. நன்னாரி சர்பத்னு உடம்பு குளிச்சுதுன்னா குடிக்கிட்ட விடு. ஏன் குடிக்க வேணான்னு சொல்கிறேன்? ஏக்கா ஏற்கனவே மூக்கில் ஊற்றுது. இன்னும் இதுவரை குடிச்சிட்டு ஜுரம் வரதுக்கா? ஸ்கூலுக்கு போத்தாவலாம். ஏண்டி இது இயற்கையானது, உடம்புக்கு குளிர்ச்சியானது, ஒன்றும் ஆகுது. நல்லது தான் உடம்புக்கு. சொல்கிற பட்சம் எங்கன்னா கேட்குறீங்களா? குடிக்க வேணாம்னா குடிக்காத. என்ன சூப்பராக இருக்குமா? நான் குடிக்கமா? இப்போ அப்புறம் சளி பிடிச்சிட்டு ஜுரம் வந்துச்சு, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு எதுனா சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளோதான். அப்படி பின்னி எடுத்துருவோம் நானே. சரி சார் ஐஸ்லாம் போட்டிருக்கா? இல்லை பெரியமா ஐஸ்லாம் எதுவும் போடல. அப்புறம் நிறைய சளிலாம் பிடிக்காது. நீ குடி. ஒன்று வந்து சொல்கிற பச்சு கேட்குதா பேர். ஏண்டி அண்ணனுக்கு தெரியாதா ஐஸ் போட்டுலாம் குடிக்கக்கூடாது, பசங்க சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பேர் ஐஸ் போடாமல் கொடுத்துருக்காரு. அதுவும் நன்னாரி சர்பத் இயற்கையானது. கெமிக்கல் ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்லன்னா. அப்போ எதுவும் ஆகாதுன்னு சொல்றியா? ஆமா டி சளிகள் எதுவும் பிடிக்காது. அம்மா எனக்கும் சர்பத் வேணும். போ உள்ள மாமா போட்டு இப்போ வாங்கி குடிப்போ. டேய் அண்ணா நீ குடுடா, உந்து தாண்டா வேணும் எனக்கு. பாரு எந்த கேட்டேன்னு வச்சு அடி வாங்குவேன். போ மாமா கிட்ட போய் வாங்கி குடிப்போ. நானே மாமா கிட்ட அடம் பிடிச்சி அழுது வாங்கி வந்துருக்கிறேன். வாவ் எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா சர்பத்து? டேய் ரொம்ப வெறுப்பேத்தாதடா. இங்க பேர் 2 பேரும் சண்டை போடாம குடிங்க. இங்க போய் நானா தர மாட்டேன் உனக்கு. நீ போய் மாமா கிட்ட போய் வாங்கிக்கோ, அடி வாங்குவ. டேய் நீ போய் மாமா கிட்ட வாங்கிக்கடா, எனக்கு குடுடா. எப்படி அசிங்கப்படுத்துதுங்க பார். நம்ம சோறே போட்டு வளர்க்காத மாதிரி, நம்ம ஜூஸே குடிக்காத மாதிரி எப்படி பண்ணுதுங்க. பார்க்குறவங்களாம் நினைப்பாங்க உங்கள் வீட்டில் எதுவுமே வாங்கி தர மாட்டாங்கன்னு நினச்சிக்க மாட்டாங்க. எதுக்கோ இப்படி அசிங்கப்படுத்துதுங்க. டேய் குடுடா. நான் தர மாட்டேன். டேய் அண்ணா குடுடா. இந்த பேர் 2 பேரும் என்கிட்ட மாட்டேங்கன்னு வச்சுக்க, சம்மாடி வாங்குங்க, ஒழுங்கா வாங்குங்க. ரெண்டு பாட்டத்தை பார்த்து தானே இருக்கிறா. எதனா சொல்றியா? நீ கும்மு நின்னுக்கா. என்னைய பசங்கன்னா அப்படி தாண்டி இருக்கும். சின்ன பசங்க தானே அப்படி உட்காருவா. இன்னமும் சின்ன பசங்களா உனக்கு? என்ன 2 பேருக்குலாம் கல்யாண வயசு வந்துச்சா? 20 வயசு ஆகுதா 30 வயசு ஆகுதா? சின்ன பசங்க தானே அப்படிதான் இருக்கும். இப்படிதான் செல்லம் கொடுத்து கெடுக்கிறக்கா நீ. உட்காருடி. ஐயா என்ன கீழே உட்காந்துக்கிறா? சோபால ஏறி உட்காரு. நாட்டு புத்தான் நினைச்சுப்பாங்க உன்ன. கொஞ்சம் கூட உனக்கு மேனஸ் இருந்ததே கிடையவே கிடையாதுக்கா. எது நாட்டு புத்தான் கிராமத்தாளுங்க தானே சோபாலாம் உட்காந்தாலும் எனக்குலாம் செட் ஆகாது. ஆமா என்னால கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. கீழே உட்காந்தா காலையில் நீட்டி அப்படி சாஞ்சி கிஞ்சி உட்கார முடியும். சோபாலாம் அப்படியே குத்துக்கள் மாதிரி என்னால் உட்கார முடியாது. நீ வேணா பேரப்பா. நீலாம் திருந்தவே மாட்டேன். இப்படி இருந்தா அவனெல்லாம் யார் மதிப்பாங்க? இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற கற்றுக்கோ. நம்ம வீட்டுலனா உட்காரத்துக்கு சேர் இல்லை, சோபா இல்லை, கீழே உட்காரோம். இங்கே தான் சோபா கீழே இருக்குதுல, சோபாவில் உட்கார வேண்டியது தானே. இன்னைக்கு இங்கே உட்காந்துருண்டி வீட்டுக்கு போய் கீழே தானே உட்காரணும். அதனால தான் இப்போ நான் கீழே உட்காந்துக்கிறேன். இல்லாத இடத்துல கீழே உட்காந்தா பரவாயில்ல. இருக்கிற இடத்துல சோபாவில் உட்கார மாட்டேன் சொல்கிற பற்றி உன்ன மாதிரி ஒரு ஆளை உலகத்தை தேடி கண்டுபிடிச்சா கிடைக்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம அன்னிக்கு நம்மளை மதிக்கிறது ரொம்ப அதிகம். இந்த மாதிரி நாட்டு போத்தால் மாதிரி பண்ணு, இன்னும் சூப்பராக மதிக்கும். இரு நான்லாம் சொன்னாலாம் நீ திருந்த மாட்டேன். இரு யார் சொன்னா நான் திருந்துவேன்?
வாணிங்க கொஞ்சம் வாங்க. ஏண்டி அவளை எதுக்கு கூப்பிட்றா? விளையாடி தானே இருக்கா? வரட்டும் வரட்டும். ஏண்டி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கி. ஆமா நான் கூப்பிட்டாலே வரமாட்டாளுங்க. நீ கூப்பிட்டோன்னே அப்படியே ஓடி வருவா பாரு. வாணி வரட்டும். உன்னை இந்த மாதிரி கீழே உட்காரன்னு சொல்லி மாட்டி விட்டு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இந்த கீழே உட்காந்தா தான் எனக்கு வந்து வாட்டமா இருக்கும். காலைல வலிக்காது. சோபா ரொம்ப நேரம் உட்கார முடியாது என்னால. ஏக்கா இந்த வீட்டில் நீ பொண்ணு கொடுக்க போற என்ன ஒரு கௌரவமா இருக்கணும் தெரியுமா? இந்த வீட்டோட சம்மந்தி நீ இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? உன்னை யாரும் அப்புறம் மதிப்பாங்களா இந்த வீட்டில்? இனி அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாண்டி. அது 2 வருஷம் பொறுத்த கல்யாணம் ஆகுது, இல்லை 3 வருஷம் பொறுத்த கல்யாணம் ஆகுதா? கல்யாணம் நடக்க தான் போகுது. இப்பத்துல இருந்து நீ உன்னோட கௌரவத்தை காப்பாத்திக்கணும்ல. இப்போ இந்த மாதிரி இருந்தால் உன் பொண்ணு என்ன மதிப்பாங்களா? உன் பொண்ணு மேலே கொஞ்சமாக பயம் வருமா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க பார்த்து? கொஞ்சம் மதிக்க மாட்டாங்க. அப்புறம் எள்ளி நகை ஆடுவாங்க. கிராமத்து பொண்ணு தானே, நாட்டு பத்து பொண்ணு தானே சொல்லிட்டு உன் பொண்ணை கிண்டல் பண்ணுவாங்க. நீ பண்ற வேணாலும் உன் பசங்க தான் பாதிக்கப்படும். இதனாடி இது வம்பா போச்சு. கீழே உட்காந்தது ஒரு குத்தமாடியே. நமக்காகவும் இல்லை வச்சோம், நம்ம பசங்களுக்காக நம்ம மாறி தான் ஆகணும். இப்போ ஒருத்தி அந்த காலத்துல நம்ம சூதுவாது தெரியாம இது மண்ணு மாதிரி இருந்துட்டோம். இந்த காலத்து பசங்களாம் பாரு எப்படி சொல்லி தருதுங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படிதான் புடவை கட்டணும், இப்படிதான் டீசெண்டா நடந்துக்கணும், இப்படிதான் தலை வரணும், அப்படி இப்படின்னு எல்லாம் சதிசேனை சொல்லி தருவோம் தெரியுமா? ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போனா கூட ஏமா நீ இந்த மாதிரி புடவை கட்டிடுவாமா, ஏமா இந்த மாதிரி தலை வரையணுமா, ஏமா இந்த மாதிரி பவுடர் வச்சுனா சின்ன போட்டா வச்சுருவா, பெரிய போட்டில் வச்சு வராத பாட்டி மாதிரி அப்படிலாம் எனக்கு சொல்லுவான் தெரியுமா? என் வீட்டு பசங்கள தான் சொல்லுதுங்க. இந்த காலத்து பசங்களாம் எவ்வளோ டீசெண்டாக எவ்வளோ நாகரிகமாக நடந்துக்குது. அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுங்களை வந்து அசிங்கப்படுத்த மாதிரி நடந்துக்கூடாது. இந்த காலத்தில் நமக்கு எது சூதுவா தெரியாமல் வாழ்ந்துட்டோம். அதே மாதிரி வந்த இடத்துல நான் காய் ஏற்று தரேன், நான் சாமான் துடைக்கி தரேன், நான் வீட்டை பெருக்கி தரேன், நான் வாசலை பெருக்கி தரேன், நான் துணி துவச்சி தரேன், அந்த மாதிரிலாம் சொல்லாத. அவங்களா வேலை சொன்னால் கூட என்னால் உடம்பு முடியல, கை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னு என்ன ஒன்று சொல்லு. புரியுதா? நம்ம வீடு நினச்சி எல்லா வேலையும் செஞ்சு தொலையாத. அப்புறம் ஒன்று மதிக்க மாட்டேன். காலத்துக்கு அப்புறம் எப்போ வந்தாலும் ஒன்று வேலை செய்ய சொல்லுவாங்க. அப்படியே சொல்கிற? ஆமாம் கண்டிப்பாக உன் மூஞ்ச பார்த்த உடனே வேலை செய்ய சொல்லுவாங்க. உன் மூஞ்ச அப்படியே எழுதி ஒட்டி வச்சுக்குது. முன்னாடி எழுதி ஒட்டி வச்சுக்குது. ஏன் மலைன்னு எழுதி ஒட்டி வச்சுக்குது. ஏய் ரொம்ப பேசுறடி நீ. தான் உனக்கு சூதுவதே தெரியலக்கா. உனக்கு நான் சொல்லிட்டேன், அதுபடி கேளு. புரிஞ்சுதா? மக்கா இருக்காத. என்ன எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம நல்லது நினச்சி வச்சுக்க, நமக்கு எப்பவுமே நல்லதே நடக்கும். நம்ம மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கணும், அதனால நமக்கு நல்லதும் நடக்கும். விட்டு கொடுப்பவர் எப்பயும் கெட்டு போக மாட்டாங்கடி. அதே மாதிரி கெட்டு போறவங்க எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமா இதே மாதிரி பழமொழி பேசியே சுத்திங்க வா. எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும். வசதி இருந்தாலும் சரி, வசதி இல்லைனாலும் சரி, எப்பயுமே ஒரே மாதிரி இருந்துக்கணும். அதுக்கு சோபா இருக்கும்போது தரையில உட்காருவாங்க. இது பண்ணாட மாதிரி தெரியல, இது சிம்பிளிசிட்டியுமே தெரியல, பண்ணாட புத்தியுமே தெரியுது. ஏன்டி உனக்கு சோபா உட்காந்து உட்காந்து தொலையாண்டி. எதுக்கு என் உயிர் எடுக்கிற? உனக்குலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீலாம் பட்டாதான் திருந்துவேன். நாங்கள் திருந்திக்கிறோம், நீங்க போங்க.